அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என சசிகலா அறிக்கை விட்ட அடுத்த நாளில் இருந்து ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன் ஆகியோர் அடுத்தடுத்து பேசி வருவது அதிமுகவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாஜக கூட்டணியால் அதிருப்தியில் இருக்கும் சீனியர்கள் ஓபிஎஸ், செங்கோட்டையன், டிடிவி உள்ளிட்டோருடன் சீனியர்கள் ஒன்றிணைந்து சசிகலா தலைமையில் அணி சேர இருப்பதாக வெளியாகியுள்ள தகவல் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில தினங்களாக அமைதியாக இருந்த அதிமுகவில் மீண்டும் உட்கட்சி அரசியல் புயல் வீச தொடங்கி இருக்கிறது. மிக நீண்ட சட்ட போராட்டங்களுக்கு பிறகு அதிமுகவின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்கிறார். தற்பொழுது 4ஆம் கட்டமாக மதுரையில் சுற்றுப்பயணம் நடைபெற்று வருகிறது. இது ஒருபுறம் இருக்க, பாஜக கூட்டணி அமைந்ததிலிருந்து அதிமுகவில் ஒரு தரப்பு மிகுந்த அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்டோர் பாஜக கூட்டணி வேண்டும் என வலியுறுத்திய நிலையில் செங்கோட்டையன், ஜெயக்குமார் உள்ளிட்ட சீனியர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டுமென்றால் அதிமுக ஒன்றிணைய வேண்டும், அதற்காக பணிகளை நான் தொடர்ந்து செய்வேன் என அறிக்கை விட்டார் சசிகலா. அதிமுகவினர் இதுக்கு பெரிய அளவில் ரியாக்ட் செய்யாத நிலையில் தற்பொழுது அந்த கட்சி லேசாக புயல் வீச தொடங்கி இருக்கிறது. அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என்பதுதான் எனது எண்ணம், அதை நோக்கியே எனது பயணம் இருக்கிறது. அதே நேரத்தில் அதிமுகவில் இணைவதற்கு எனக்கு எந்த விதமான நிபந்தனையும் இல்லை என கூறினார் ஓ பன்னீர்செல்வம். அடுத்த நாளே பேசிய டிடிவி தினகரன் ஓபிஎஸ் உள்ளிட்டோருக்கு தனது ஆதரவு எப்போதுமே இருக்கும் என தெரிவித்தார். இந்த நிலையில் அதிமுகவில் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படும் செங்கோட்டையன் செப்டம்பர் 5ஆம் தேதி மனம் திறந்து பேசுவேன் என கூறியிருப்பது அதிமுகவில் பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. 5ஆம் தேதி என்று கோபிச்செட்டிப்பாளையம் கழக அலுவலகத்தில் நான் மனதிலிருந்து பேசப் போகிறேன். அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து எனக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே செங்கோட்டையன் அலுவலகத்தில் ஜெயலலிதா, எம்ஜிஆர், அண்ணாவை தொடர்ந்து பெரியாரின் புகைப்படமும் இடம்பெற்றிருக்கும் புகைப்படங்கள் வெளியாகி தற்பொழுது சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருக்கும் செங்கோட்டையன் கட்சியில் இருந்து விலகலாம் என சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் பாஜகவிலோ திமுகவிலோ அவர் இணைய மாட்டார் எனவும் ஓபிஎஸ், டிடிவி உடன் இணைந்து செயல்படுவார் எனவும் விவரம் அறிந்தவர்கள் தெரிவிக்கின்றனர். தற்பொழுது பாஜக கூட்டணியால் பல சீனியர்கள் எடப்பாடி மீது கடும் கோபத்தில் இருக்கும் நிலையில் வேறு வழியின்றிதான் அதிமுகவில் தொடர்கிறார்கள். இந்த நிலையில் எடப்பாடியை கலற்றிவிட்டு சசிகலாவை தலைமையேற்க வேண்டும் என அதிமுகவில் இருக்கும் சில சீனியர்கள் மறைமுகமாக பேசி வருகின்றனர். இந்த நிலையில் அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்டு இருக்கும் டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், சசிகலா ஆகியோரோடு செங்கோட்டையனும் கைகோர்க்கலாம் எனவும், மேலும் அவர் தேர்தலில் விஜய் ஆதரவு நிலைப்பாட்டையும் செங்கோட்டையன் எடுக்கலாம் என்கின்றனர் விவரம் தெரிந்தவர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.